அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு திக்ரு அற்புதமான திக்ரு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த திக்ரு மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியது. அல்ஹம்துலில்லா. இந்த ஒரு திக்ரை நான் வெறும் 3 முறை தான் ஓதுனேன். நடக்காத ஒரு பெரிய தேவைய 1 மணி நேரத்துல எனக்கு நடத்தி தந்தது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த திக்ர உடனடியாக தனிமையில போயிட்டு உட்கார்ந்து வெறும் 3 முறை ஓதிப் பாருங்க. அல்ஹம்துலில்லான்னு சொல்வீங்க. நடக்காத பெரிய அதிசயத்த அல்லாஹ் எனக்கு நடத்தி காட்டிட்டான் அப்படின்னு நீங்களும் உறுதியாக சொல்வீங்க. பார்க்கக்கூடிய எல்லா மக்களிடமும் சொல்வீங்க. அந்த அளவு இது ஒரு பலமான திக்ரா இருக்கு. இந்த திக்ருக்கு பின்னாடி ஒரு சம்பவமும் இருக்கு. அதோட நபியவங்க சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த அற்புதமான திக்ரு. இந்த ஒரு திக்ரினுடைய சிறப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் நான் இந்த திக்ரை நான் ஏன் ஓதி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்ரை நான் ஓதி கேட்டேன். இது நபிமார்களுடைய வாழ்க்கையில மட்டும் அதிசயங்களை ஏற்படுத்தல, நமது வாழ்விலும் அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு தான் அப்படின்னு எனக்கு இந்த திக்ரு நிரூபிச்சு காமிச்சிருச்சு. அதனால கண்டிப்பா இந்த திக்ரை நீங்க நம்பிக்கையோட ஓதுங்க. இப்போ அந்த திக்ர் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம். ஹல்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், நான் உங்களுக்கு மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலை கடக்கும் போது ஓதிய துஆவை அறிவிக்கட்டுமா என்று கேட்க, நாங்கள் கண்டிப்பாக அறிவியுங்கள் என்றோம். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கூறினார்கள். அது எந்த துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஸ்தகா வ அன்தல் முஸ்தஆனு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓதுங்க. இதை எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரத்திலையுமே ஓதலாம். அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா நின்ற நிலையில நீங்க அப்படியே ஓதலாம். இது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமது வாழ்வை மாற்றக்கூடிய பொக்கிஷங்கள். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், உன்பாலே எல்லா முறையீடுகளும், நீயே உதவி கோரப்படுபவன், நன்மை செய்ய பலமும் பாவங்களை விட்டு விலகுதலும் மகத்துவமும் உடையவனும் உயர்வும் உள்ளவனுமான அல்லாஹ் தாலாவை கொண்டே தவிர வேறு இல்லை என்பதாகும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டது முதல் ஒருபோதும் இதனை நான் ஓதாமல் விட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னா சஹாபாக்கள் வழமையாக ஓதக்கூடியவங்களா மாறிடுவாங்க. ஏன்னா இந்த திக்ருகளுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. ஆனால் நம்மள பலருமே திக்ருகளை சாதாரணமாக நினைக்கிறோம். ஒவ்வொரு திக்ரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னே நான் சொல்வேன். நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை வளமான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய பொக்கிஷங்கள். ஆனால் நம்ம தான் இதன் மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. இந்த திக்ரு நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிக்கலாம். ஆனால் இதை நம்பிக்கையோடு ஓதுங்க. ஒரு திக்ரு போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் நீக்கிறதுக்கு. ஏன்னா அதை நீங்கள் எந்த அளவு நம்பிக்கையாக ஓதுறீங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் தஆலா பார்க்குறான். ஏதாவது ஒரே ஒரு சின்ன விஷயத்துலாம் தான் இருக்கும் நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆசைப்படக்கூடிய வகையில் மாற்றுறதுக்கும் ஏதாவது ஒரு திக்ரை அல்லாஹ் நம்மக்கிட்ட வச்சுருப்பான். அதே போல தான் இந்த திக்ரை நானும் ஓதுனேன். அல்ஹம்துலில்லாஹ் வெறும் 3 முறை தான் ஓதுனேன். அவசர தேவைக்கு 3 முறை தனிமையில் இருந்து ஓதுனேன். அல்ஹம்துலில்லாஹ் நடக்காத ஒரு பெரிய காரியத்தை அல்லாஹ் நடத்தி தந்தான். நீங்களும் இதை ஓதி பாருங்க. ஏன்னா இது சாதாரணமான திக்ரு கிடையாது. ஒரு நபியுடைய சமூகத்தையே காப்பாற்றிய திக்ரு. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க ஃபிரௌனுடைய கூட்டத்தினர் அவங்கள துரத்தி கொண்டு வரும் பொழுது, ஃபிரௌனுடைய கூட்டம் பெரிய கூட்டம், இவங்களுடைய கூட்டம் சின்ன கூட்டம். அப்போ மூசா அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தவங்க எல்லாமே சந்தேகம் படுறாங்க. மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் நம்ம. ஏன்னா ஒரு பக்கம் பெரிய கூட்டம் வருது, அடுத்த பக்கம் கடல் தான் இருக்கு. அப்போ மூசா அலைஹி வஸல்லம் அவங்க நம்பிக்கையோட சொல்றாங்க, இல்லை என்னுடைய ரப்பு என் கூட இருக்கிறான் அப்படிங்கிற திருக்குரானுடைய ஒரு வசனத்தை ஓதி முடித்த பிறகு மூசா அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை தான் ஓதுறாங்க. கடல் 2ஆக பிளக்குது. மூசா அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த கூட்டத்தினரும் அந்த
கடலோட பிளக்கப்பட்ட பாதையில் நடந்து போய் அடுத்த கரைக்கு போயிடுறாங்க. இவங்களை பின்தொடர்ந்து வந்த ஃப்ரௌனும் அவனுடைய கூட்டமும் அதே கடலில் அழிக்கப்பட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஆனால் நம்ம எல்லோருமே இதை கதையாக தான் நம்ம பார்க்குறோம். இது நம்மளோட வாழ்க்கையிலும் பல அதிசயங்களை ஏற்படுத்தும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பிக்கையோடு ஓதுனாங்க, கடல் 2ஆக பிளந்தது. அதே போல் நாமும் நம்மளோட வாழ்க்கையில் நம்பிக்கையாக அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு ஒரு சின்ன அமலை செஞ்சால் கூட போதுமானது. அல்லாஹ்தாலா நம்மளோட வாழ்க்கையும் அதிசயத்தை ஏற்படுத்துவான். இதை ஓதி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட வாழ்க்கையும் அல்லாஹ் அதிசயங்களை ஏற்படுத்துவான். எனவே அவசர தேவை அப்படின்னா தனிமையிலிருந்து 3 முறை ஓதுங்க. அதற்கு பிறகு நீங்கள் வேற எந்த அமலையுமே தேட மாட்டீங்க. வாழ்க்கையே முடிய போகுது, இனி என்னால் வாழவே முடியாது, மௌத்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இதை வெறும் 3 முறை ஓதுங்க. நம்பிக்கையோடு ஓதுங்க. இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த நொடி உங்களோட வாழ்க்கை சீராக தொடங்கிரும். அல்லாஹ்தாலா உங்களோட வாழ்க்கையை மாற்றுவான். இதை நீங்கள் கண்கூடா உணர முடியும். நம்பிக்கையாக ஓதுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தியது போல நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் இந்த திக்ரை ஓதக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ்தாலா அதிசயத்தை ஏற்படுத்துவான். எனவே இந்த மிகச்சிறப்பான அடுத்த நொடி ஓதிய அடுத்த நொடி அல்லாஹ் உதவியை கொடுக்கக்கூடிய இந்த பரக்கத்தான ரஹ்மத்தான உதவியை கொடுக்கக்கூடிய இந்த திக்ரை நாம் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அடைந்து கொள்ள இன்னும் நிமிடத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்பமுடையவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.